ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட நியூ அட்மின். ஏற்கனவே கேட்ட வாய்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனலில் கேட்க முடியாது, சரிங்களா? சில பேர் நேற்று நான் போட்ட வீடியோஸ்க்கே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அந்த வாய்ஸ் இல்லைன்றனால. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். பட் இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு கதைகள் சொல்ல போகிறேன். ஹாரர் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ரியல் லைஃப் இன்சிடெண்ட்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம பேச போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்க போகிற கதை ஒரு ஊட்டியில் நடந்த ஒரு பேய் கதை தான் அது, சரிங்களா? சம்மர் ஹாலிடேஸ் விட்டோன்னே சென்னையிலேருந்து சிவா அண்ட் அவங்க ஃபேமிலி ஊட்டிக்கு ட்ரிப் கிளம்புறாங்க. அவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா, சிவா, அவங்களோட மனைவி திவ்யா, கவின் அண்ட் நிலா அப்படின்ற 2 பசங்க. ஓகேங்களா? ட்ரிப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஊட்டி கிட்ட நெருங்கிட்டாங்க. ஊட்டியோட ஒரு ஹைவேன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபாரஸ்ட் ஹைவே. நெருங்க ஒரு 6-6:30க்கெலாம் அவங்களுக்கு தெரியும், இருட்டிடும். ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாலாம் ஃபுல் கும் இருட்டு. கார் பார்த்தா மக்கார் பண்ண ஆரம்பிச்சிருது. இன்ஜின் ஆஃப் ஆகிடுது. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா கார் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சிவா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப மொபைல் சிக்னல்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. ஃபுல் டார்க்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. பட் என்ன ஆச்சு, கார் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் பேட்டரியும் டவுன் ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே வெளியில் இறங்குறாங்க. அனிமல்ஸோட நாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குது. கரடி, சிங்கம் எது வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. அந்த சின்ன பையன் கவின் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, ஊட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒன்றும் கவலைப்படாத தம்பி, எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃப்ளாஷ் லைட் தெரியுது. காட்டுக்குள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். மற்ற எல்லா இடமும் இருட்டு, அங்கே மட்டும் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துட்டுருக்கு. அங்கே ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு காரை லாக் பண்ணிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி தான் உள்ளார போகிறாங்க. ஒரு பழைய வீடு, சரிங்களா? அந்த விண்டோஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருக்கு, ரூஃப் டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே யாராச்சும் இருப்பாங்களா என்ன, எப்படி வெளிச்சம் மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு கதை தட்டுறாங்க. ஸ்லோவாக டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை. ஒரு ஆச்சரியம் இல்லை, யார் இவங்கன்ற ஒரு கேள்வி இல்லை, அப்படியே இருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ வாய்ஸில் கேட்குறாங்க. சிவா சிச்சுவேஷனை சொன்னார். இது மாதிரி ஆகிடுச்சு பாட்டி, கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். ஏன்னா குளிர் அதிகமாக இருக்குது, காரில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, பேட்ரி சுத்தமாக போயிடும். ஸோ நாங்கள் இங்கே கொஞ்சம் அடைக்கலம் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அலோவ் பண்ணுறாங்க. உள்ளார போனோன்னா இந்த மரம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பழைய மரம், அதோட ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா அது ஒரு வுட்டன் ஹவுஸ் தான் அது, சரிங்களா? ஒரு டஸ்ட்டு, இந்த வுட்டு ஸ்மெல்லு அதெல்லாம் ஒரு மாதிரி அடிக்குது. பழைய ஒரு வீட்டுக்கு நுழைஞ்ச மாதிரி. ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அது நிறையா ஃபோட்டோஸ்லாம் மாட்டிருந்துச்சு. அந்த எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்தவங்களோட ஐஸ் ஸ்க்ராட்ச் ஆகிருந்துச்சு. இன்னும் சில ஃபோட்டோ உத்து பார்க்குறாங்க, இவங்கள மாதிரியே இருக்குது, ஒரு ஃபேமிலி வந்த மாதிரி. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த நிலா, அந்த சின்ன பாப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நோட்டீஸ் பண்ணுது எல்லாத்தையும். அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்ம ஃபேமிலி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த பாட்டி போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி டீ போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பாட்டி ஒரு சிப் கூட குடிக்கல. டீ இவங்களே ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு ஒரு இடி இடிக்குது. அதோட இந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. கும்மு இருட்டு. மேலே யாரோ ஓடுற மாதிரி இருக்குது அந்த மாடி பகுதியில். சிவா கேட்டார், பாட்டி என்ன மேலே யாரோ ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னா, அங்கெல்லாம் யாரும் இல்லையே அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆனால் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க யாரோ மேலே. இந்த சின்ன பையன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். இந்த நிலா ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கார்னரில் ஒரு பேப்பர் ஒன்று பார்க்குறாங்க. அதில் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒரு ஹவுஸ் எரிஞ்சிருச்சு, அங்கே இருந்த ஒரு வயசான பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. 1989. இந்த பாப்பாவுக்கு அதை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அது கொஞ்சம் விவரமான பாப்பா. அது அவங்க வீட்டில் சொல்லுது, இது மாதிரி இருக்குமா அப்படின்னோன்னே பயந்துட்டு
எப்படியாச்சும் நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. பாட்டி ஸ்மைல் சத்தம் வந்து அதிகமாக கேட்குது. இன்னும் நிறைய ஆத்மாவோட சத்தம்லாம் கேட்குது சிரிக்கிற மாதிரி. இவங்களுக்கு பயம் தாங்கலை. ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கத்துறாங்க. அந்த பாட்டியோட கண்ணை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக்கு. இவங்களால் தாங்க முடியல அந்த இருட்டு, அந்த சத்தம். அதே மாதிரி ஒரு ஃப்ரீசிங் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு கோல்டு ஆகிடுச்சு அந்த ரூம். இத்தனைக்கும் அவங்க குளிருக்கு பயந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. இங்கே அவ்வளோ ஒரு குளிர். எங்கள் கூட இருங்க, போகாதீங்க, நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படின்ற சத்தம் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லோரும் வேறு வழி இல்லாமல் டோரை முட்டி முட்டி மோதுறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறமா சிவா வேறு வழி இல்லாமல் ஓங்கி ஒரு விடுறாரு கதவு வந்து உடஞ்சிருது. எல்லோரும் வெளியே ஓடினாங்க. ஆனால் அவங்கள துரத்திக்கிட்டே ஆவிகள் வர மாதிரியான ஒரு சத்தமும் ஒரு அமானுஷம் நிறைந்த ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. இவங்க எப்படியோ தப்பிச்சு போய் அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறீங்க, அந்த இடத்துல வீடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நடந்தது வந்து ஒரு விடிய காலம்னு வச்சுங்களேன். விடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்கள அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு வீடு கூட இல்லை. என்னடா அது, இங்கே தான் வந்தோன்னு சொன்னீங்க, எதுவுமே இல்லையே அப்படின்னு போலீஸ் கேட்டார். சிவா வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்போ நம்ம வந்தது வந்து ஒரு பேய் வீடு அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு காரை எப்படியோ மெக்கானிக்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா அந்த பாட்டி வீட்டில் ஒரு லேண்டன் இருந்துச்சு, ஒரு விளக்கு. அதே விளக்கு இங்கே இருக்குது. எப்படி இது இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு திகிலாக இருக்குது. அதை தொடவே பயமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எடுத்து அதை டிக்கியில் வச்சுட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிவா வீட்டில் அந்த லேண்டன் வந்து ஒரு மூலையில் வந்து வச்சுருக்காங்க. சில சமயத்தில் நைட்டில் அந்த லேண்டன் ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிக்கும். வெளிச்சம் அதுலேருந்து வரும். அமானுஷ்யமான சத்தமும் கேட்கும். திரும்பி வாங்க, நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற சத்தம்.